கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் நன்றியுடன் இந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நாம் எழுந்த உடனே முதலாவது நமக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ற அந்த மனநிலை வரணும். விழித்து எழுந்த உடனே உலக பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நேற்று நடந்த துக்கமான காரியங்களையோ மகிழ்ச்சியான காரியங்களையோ நாம நினைச்சு அந்த நினைவலைகளுக்குள்ள கடந்து போகாதபடிக்கு நாம எச்சரிக்கையா இருக்கணும். விழித்தெழுந்த உடனே புதிய நாளை புதிய கிருபையை தரும்படி தேவன் தந்த இந்த நல்ல நாளுக்காக ஆண்டவரே, சகலத்தையும் படைத்தவரே, எங்களை இந்த உலகத்திலே சிருஷ்டித்து ஒவ்வொரு நாளும் தேவைகளையெல்லாம் சந்தித்து வருபவரே, இம்மட்டும் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கண்மணி போல பாதுகாத்து பராமரித்து ஒவ்வொரு நாளும் ஆலோசனையை கொடுத்து அறிவினாலும் புத்தியினாலும் தெளிந்த சிந்தனையினாலும் நடத்தி வருகிற எங்கள் ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அப்படி நாம் மகிமைப்படுத்துகிற நேரமெல்லாம் கர்த்தர் நம்மேல் நினைவாயிருக்கிற அந்த தேவனானவர் நம்மேல் கருணையாயிருக்கிறார். கிருபையின் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்றால் என்ன? இந்த உலகத்துல ஒரு குழந்தை தவறு செய்வானான்னா அவங்க அப்பா அம்மா நிச்சயமா அவனை கண்டிப்பாங்க, தண்டிப்பாங்க, அவனை வெறுக்கக்கூட வாய்ப்பு இருக்கு. ஆனால் நாம் எத்தனையோ முறை தவறுகள் செய்கிறோம், செஞ்சிட்ருக்கோம். எத்தனையோ முறை தேவன் அருவருக்கிற காரியங்களுக்குள்ளாக போகிறோம். எத்தனையோ முறை இந்த பூமியில் இருக்கிறதான காரியங்களை குறித்து, உலகத்தின் காரியங்களை குறித்து நாம் தேவையில்லாத காரியங்களெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதற்கெல்லாம் நம்மளை வெறுத்து ஒதுக்காமல், அதற்கெல்லாம் நம்மளை கசப்போடு பார்க்காம, அதுக்கெல்லாம் நம்ம மேலே கோவப்படாமல் நம்ம ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் எவ்வளவு அழகா மறுபடியும் நம்முடைய வார்த்தைகளால் இடைப்பட்டு, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் மீண்டும் எழுந்திருப்பான், கர்த்தர் அவனை தூக்கி எடுக்கிறார்னு சொல்லி வசனம் சொல்றபடியே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை தூக்கி எடுக்கிறார். விளையான சேற்றிலிருந்தும், அப்பா புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் ஆண்டவரே நீங்கள் எங்களை தூக்கி எடுக்கிறீங்களேன்ற அந்த நன்றி உணர்வு நாம் அதிகாலையில் விழித்தெழும்போது நமக்குள்ள முதலாவது இருக்க வேண்டிய ஒரு உணர்வு. இந்த நாளில் நான் எந்த புழுதியிலையும் குப்பையிலையும் உழண்டு விடாதபடி, போய் இறங்கி விடாதபடி, தேவரே நீர் உம்முடைய ஆவியை எனக்குள்ளே ஊற்றி உம்முடைய இரத்தத்தினால என்னை சுத்திகரித்து இந்த நாள் முழுவதும் உம்முடைய சித்தப்படி உமக்கு பிரியமான பாதையில் நடப்பதற்கு நீர் எனக்கு ஆண்டவரே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே மூடி நடத்தும்படியா என்னை தாழ்த்துறேன்பான்னு சொல்லி தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்ற வசனத்துக்கு படியே நீங்கள் ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகும்போது, நீங்கள் உங்களை சப்மிட் பண்ணும்போது, கர்த்தர் அந்த இடத்துல அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான்னு சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தின் படியே உங்ககிட்ட வந்து உங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து புதிய நாளைக்குள்ள புதிய கிருபைக்குள்ள கடந்த நாட்களில் சந்தித்த எந்த நாச மோசமோ விபத்தோ சேதமோ நம்மளை தொடாதபடி இந்த புதிய நாளில் ஆண்டவர் நம்மளை கண்ணின் கருவிழி போல பாதுகாத்து பராமரித்து கிருபையாய் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய நாமத்துக்கு நாம் மகிமை செலுத்துவோமா? எல்லாரும் சேர்ந்து அதிகாலையில் சொல்ல வேண்டிய இந்த ஷார்ட் ப்ரேயரை சொல்லலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, இந்த நாள் கால வேளையிலே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நீங்கள் பெருக நாங்கள் சிறுக தகப்பனே. எங்களுக்குள்ளே மேட்டிமையான எண்ணங்களோ பொல்லாத சுபாவங்களோ உலகத்தின் இச்சையோ மாம்சத்தின் இச்சையோ ஜீவனத்தின் பெருமையோ கண்களின் இச்சையோ வந்து சேதப்படுத்தாதபடி எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் உடைய பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம். எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் இரத்த கோட்டைக்குள்ள மூடுங்க. போக்கிலும் வரத்திலும் எப்போதும் சமூகம் முன் செல்லட்டும். மகிமை பிறகாலை காக்கட்டும். இந்த நாளுக்குரிய பிரயாணங்களை எல்லாம் ஆசீர்வதிங்க. எப்போதும் உம்முடைய தூதர்கள் எங்களோடு கட்டளையிடுங்க. உம்முடைய பார்வை எங்கள் மேல் எப்போதும் வைத்திருங்கப்பா. நீங்கள் எங்கள் வழிகாட்டியாகவும் ஆண்டவரே வெளிச்சமாகவும் நீர் எங்களை நடத்தும்படி உம்முடைய பரிசுத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, குற்றம் குறைகள் மீறுதல்கள் பாவசாபங்கள் எல்லாவற்றையும் எங்கள் பிள்ளைகளை எங்கள் சந்ததிகளை விட்டு எடுத்து போடுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமீன்.